மனிதாபிமான அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அணுக வேண்டும். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். மீனவர்கள் பிரச்சினை குறித்து பிரதமர் மோடி இலங்கை அதிபரிடம் பேசியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு. தமிழக மீனவர்களை விடுவிப்பது, படகுகளை திருப்பி அனுப்புவது குறித்து பரிசீலிக்குமாறு இலங்கை அதிபருக்கு கோரிக்கை. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும். மதுரை அரிட்டாபட்டி கிராம மக்கள் முடிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். மக்கள் விரோத அராஜக போக்கினை ராகுல் காந்தி முறியடிப்பார் என செல்வ பெருந்தகை உறுதி. ஆண்டாள் கோயில் விவகாரத்தில் நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புவதாக இளையராஜா ஆதங்கம். எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல என விளக்கம். விஜய் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என அழுத்தம் கொடுத்ததா திமுக என கேள்வி. அமைச்சர் ஏவா வேலு திட்டவட்டமாக மறுப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜார்ஜியாவில் உணவகத்தில் விஷவாயு கசிந்ததில் இந்தியர்கள் 11 பேர் உயிரிழப்பு. உடல்களை தாயகம் எடுத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தூதரகம் விளக்கம். கனடா துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் ராஜினாமா. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பதவி விலகல். சிம்லாவில் உள்ள 100 ஆண்டு பழமையான ஸ்கேட்டிங் களத்தில் போட்டிகள் தொடங்கியது. நடப்பாண்டு முன்கூட்டியே தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.